ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் சுலூரில் நடந்த அந்த கொடூர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. குற்றம் செய்தவனுக்கு உடனடி தண்டனை வேண்டும் என்ற மக்களின் கோபத்தையும் நீதிக்கான எதிர்பார்ப்பையும் இந்த நடவடிக்கை காட்டுகிறது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் பாதுகாப்படைய எங்க போச்சு, அதிரடி நடவடிக்கை எங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும். எந்த ஆட்சியில் இருந்தாலும் சில இடங்களில் குற்ற சம்பவங்கள் நடக்கலாம். முக்கியம் என்னன்னா, அந்த குற்றத்தை மூடி மறைக்கிறாங்களா அல்லது உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்பதுதான். இப்போ நடக்கிற ஆட்சியில் குற்றவாளி யாராக இருந்தாலும் உடனே கைது செய்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. குற்றத்தை மறைக்காம வெளிப்படையாக மக்களின் தகவல் சொல்றாங்க. ஆனா முன்னாடி என்ன நடந்தது, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை, எத்தனை ஆணவ கொலை, எத்தனை ஜாதி பிரச்சனைகள் அதெல்லாம் நடந்தப்போ இன்று மாதிரி தினமும் கணக்கு எடுத்தீங்களா? இன்னைக்கு மட்டும் கேள்வி கேட்கிறவர்கள் அன்னைக்கு எங்கே இருந்தீங்க? அப்போ ஏன் சத்தம் போடல? அப்போ ஏன் கணக்கு எடுக்கிறல்ல? மக்கள் கிட்ட கணக்கு ஏன் சொல்லவில்லை இப்படி? அதே சமயம் விவசாயிகளின் நலனையும் கருத்தில் கொண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்படுவது சாதாரண மக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, விவசாயிகள் நலம் இவைகளை முக்கியமாக பார்க்கும் இந்த ஆட்சி பலராலும் பாராட்டப்படும் ஆட்சியாக மாறி வருகிறது. விஜய் அண்ணனுடைய ஆட்சி நல்லாவே இருக்குது, மக்கள் பாராட்டுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் கோ.